Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்டீரியர் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபைனல் வீடியோன்றது வந்து வந்திருக்கும். இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். பட் என்னென்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டீரியர் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து முடிச்சுட்டு தான் கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணி கொடுப்போம். பட் என்னென்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டு ஃபால் சீலிங் வந்து பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பெயிண்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வருவாங்க. அது ஃபைனல் கோட் வந்து பில்டர் சைடில் இருக்கட்டும் இல்லை இன்டீரியர் சைடில் இருக்கட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு வரலாம். பட் என்னென்னா இது வந்து ரெண்டு சைடு வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ணுறோம். அப்படின்னா இன்டீரியர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பில்டர் சைட்லேருந்து ரெண்டு பேரும் வந்து இது பண்ணுறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா ஒர்க்கு ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக்கல் வுட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பெண்டிங் ஒர்க்ன்றது வந்து இருக்கும் ஃபால் சீலிங்கில். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து பில்டரோட ஸ்கோப். இது வந்து நியூ ஃப்ளாட், இது ஓல்டு ஃப்ளாட் வந்து கிடையாது. இன்னும் ஹேண்ட் ஓவர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. ஹேண்ட் ஓவர்னால் இந்த ஃப்ளாட் மட்டும் பண்ணலை அப்படின்னா எந்த ஃப்ளாட்டும் எதுவுமே பண்ணவே இல்லை. பட் ஏன்னா நிறைய இடத்துல வந்து இன்டீரியர் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னோடய லைஃப் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வந்து இன்டீரியர் வந்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணாமல் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் வந்து நம்மளோட ஒர்க் வந்து பண்ணிட்டோம். பட் என்னென்னா பெயிண்டிங்காக இருக்கட்டும், சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து தான் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ மெயினாக வந்து மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்போயுமே வந்து ஒரு இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வெளியே போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து பண்ணாலும் இன்டீரியர் வந்து கடைசி வந்து போனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து வீடியோலாம் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் அப்படின்னா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் ஃபினிஷிங். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து பெயிண்டர் வந்து பண்ணும்போது ப்ராப்பராக வந்து பேக்கிங்லாம் வந்து பண்ணிட்டு பண்ணுவாங்கன்னா அது வந்து கொஷின் மார்க் தான். ஏன்னா இது வந்து பில்டர் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு யூனிட் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து மெயினாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மேக்ஸிமம் வந்து பண்ணாங்கன்னா நல்லது. அப்படி பண்ணலை அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் ஏதாவது விழுந்தது அப்படின்னா திருப்பி வந்து டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே முடிச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பெயிண்டர்லாம் வந்து பண்ணிப்பாங்க. பட் என்ன இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைட். இப்படி வந்து பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து வுட் ஒர்க் வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்தது இது வரைக்கும் வந்து பண்ணதே கிடையாது. அதனால தான் இதோட வீடியோ கிளிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு இன்டீரியர் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் வந்து வெளியே போனாங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் என்னென்னா நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்கும்போது எல்லாத்தையும் லாமினேட்ஸ் மேலே இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துருவேன். திருப்பி வந்து இங்கே ஸ்டூல் எடுத்துகிட்டு போகும்போது இல்லை ட்ரம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் தான் அமௌண்ட் வந்து பேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ராச்சஸ் தானே ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஏன்னா ஒரு டோர் வந்து மேக் பண்ணி அதோட எட்ஜ் பேண்டிங்கும் மேட்ச் பண்ணணும். சேம் லேமினேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கடிக்கணும். திருப்பி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் வந்து அந்த டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டோரு ஒரு ஒன் டேயில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இருக்கும். பட் ஏன்னா அதோட ஒர்க் டியூரேஷன்றது வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துரும். ஏன்னா ஒரு டோர் வந்து ஸ்க்ராட்ச் விழுந்து நீங்கள் திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று என்னென்னா ஒரு இடத்துல வந்து இன்டீரியர் பண்ணுறீங்க, இன்னொரு இடத்துல வந்து பில்டர் வச்சு இல்லை தேர்ட் பார்ட்டி பெயிண்டர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர்வைசிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து தான் பார்த்துற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்னாடியே வந்து இன்டீரியர் கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசிங் பண்ணி பெயிண்டர் வந்து போனதுக்கப்புறம் வந்து டீப் க்ளீனிங்ன்றதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேசுகிறதுக்கு காரணம் எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. எப்பவுமே வந்து நம்ம ஒரு இன்டீரியர் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் வந்து கடைசியாக வந்து போகிற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. இல்லை நாங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக ஒர்க்கு வந்து கொடுத்தாலும் கூட அது வேறு மாதிரி வரும். அது வேறு விஷயம். அது நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் ஒர்க் வந்து தனித்தனியாக கொடுத்தீங்க அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு வந்து அந்தந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு போயிடுவான். திருப்பி வந்து நீங்கள் தான் வந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இன்டீரியர் கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. அதுவும் சூப்பர்வைசிங் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் மேக்ஸிமம் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. திருப்பி அதுக்கு சார்ஜஸ்லாம் வந்து கேட்பாங்க. இருந்தாலும்
கடைசி வந்து இன்டீரியர் வந்து போனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. டீப் க்ளீனிங் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சிருவாங்க. டீப் க்ளீனிங் வந்து என்ன தான் வந்து இன்டீரியர் பண்ணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் வெளியே வெண்டர் வச்சு தான் இந்த அர்பன்லேருந்து அந்த மாதிரி கூப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் செப்பரேட்டாக எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து போனாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டோம். பட் என்னென்னா இப்போ வர பெயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒர்க் வந்து நிறைய பெண்டிங் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பெண்டிங் இருக்கும். சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பில்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபேன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்டையர் ஃபுல் ஹவுஸ் ஃப்ளாட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெயிண்டிங் ப்ராசஸில் வந்து ஏதாவது வந்து லேமினேட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா ஹேண்டில்ஸ் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டீரியர் கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா இன்டீரியர் தான் ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா. நீங்கள் திருப்பி வந்து யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா பெயிண்டர் கிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து லேபர்ஸ் செப்பரேட் வெண்டர் கிட்ட கொடுத்ததுனால நான் பண்ணல அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் போகிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க. இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஒர்க்கும் இன்டீரியர் கிட்ட கொடுங்க. தனித்தனியாக ஒரு வெண்டர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைனா 3D 2D வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பட் என்ன சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கும் ஒரு ஆளும் வேணும். அதனால் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்டீரியர் கிட்ட வந்து கொடுங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க. இந்த ஃப்ளாட்டில் வந்து பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ளாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.